சரி, இங்கதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இந்த கரூர் பிரச்சனை நடக்கும் பொழுது விஜய் வந்து கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த ஒரு வாக்குறுதியை நம்பி வந்து சரி உங்களை காப்பாத்தி விட்டதாகவும், இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே மறுபடியும் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவரை வழிக்கு கொண்டு வரேன், தண்ணியா காட்டுறேன், இப்ப நான் உனக்கு தண்ணி காட்டுறேன் பாரு, தண்ணி காட்டுறேன்னா தண்ணி குடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து இப்படி பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு உங்களுடைய வருது. அரசியல்ல அப்படி பண்ணினா என்ன தவறு அப்படிங்கிற கேள்விதான் வரும். ராஜதந்திரம். ஏங்க, என்னுடைய கல்லறையில் கூட நான் வந்து திமுகவுடன் சேர மாட்டேன், இன துரோகி கருணாநிதி அப்படின்னு சொன்ன வைகோ இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? திமுகவின் ஊழலை வந்து எதிர்ப்பதற்காகவே, ஒழித்து கட்டுவதற்காகவே டார்ச் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கி உள்ளேன். கலைஞர் கருணாநிதியை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அவர் வீல் சேரில் வருவார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் அவர் வந்து வீல் சேர்ல வராருன்னு சொல்றீங்களா, அது வந்து அவரை ஏதோ குறைச்சு சொல்ற மாதிரி அப்படின்னு யாருன்னு. கலைஞர் கருணாநிதியை நான் வந்து அவதூறாக பேச வேண்டும் என்று நினைத்தால் வீல் சேரில் வரும் கருணாநிதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி என்று சொன்னாலே போதும் என்று கமலஹாசன் அவர்கள் பேசினார். நீங்க சொன்ன 2 பேர்ல ஒருத்தர் வந்து கேக் ஊட்டியிருக்காரு, இன்னொருத்தர் தோரணம் கட்டிட்டு இருக்காரு. அதே சரியா? இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க? ஒருத்தர் கேக் ஊட்டினது பரவாயில்ல, மேடையில வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய வேட்டியில வந்து காப்பி சிந்திருச்சு, டீயோ காப்பியோ, தரையில உட்கார்ந்து அவர் காலடியில உட்கார்ந்து இதை தொடச்சு விட்டார் வைகோ.